நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கே எம்பிபிஎஸ், பிஎச்எம்எஸ், பிஎச்எம்எஸ் உள்ளிட்ட பிரிவுகளில் மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்பு கிடைக்கும். குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இதனால் அவர்கள் தங்கள் மருத்துவ கனவை விட்டு வேறு படிப்புகளில் சேர வேண்டிய கட்டாயத்திலோ அல்லது அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்வுக்காக ஒரு வருடம் தங்கள் வாழ்வில் இழக்க வேண்டிய சூழலோ ஏற்படுகிறது. இந்நிலையில் நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றாலும் உங்கள் குழந்தைகள் தங்கள் மருத்துவ கனவை இழக்காமல் தொடர்வதற்கு அதிகம் கவனிக்கப்படாத 5 மருத்துவ படிப்புகள் இருக்கின்றன. 1. நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜியில் இளங்கலை அறிவியல், பியூஎஸ்சி இன் நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி. இந்த பாடப்பிரிவு மூளை மற்றும் அதன் நரம்பு மண்டலத்தின் மின் செயல்பாடுகளை இஇஜி, இஎம்ஜி பற்றி அமைந்துள்ளது. ஏன் தனித்துவமானது? நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி என்பது நியூரோ சயின்ஸ் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பிணைப்புடன் இருக்கும் பாடம். எம்பிபிஎஸ் நரம்பியல் நிபுண மருத்துவரில் இருந்து வேறுபட்டதாகவும் அதிக போட்டி இல்லாத பாடப்பிரிவாகவும் உள்ளது. இந்தியாவில் இதை பற்றி மிகச் சிலரே அறிந்திருக்கிறார்கள். காலம் 3 முதல் 4 வரை ஆண்டுகள். பிஎச்டி பட்டம். தொழில் நோக்கம் வேலைகள், மருத்துவமனைகள், நரம்பியல் கிளினிக்குகள் அல்லது ஆராய்ச்சி ஆய்வகங்களில் நரம்பியல் இயற்பியல் தொழில்நுட்பவியலாளர். ஆரம்ப சம்பளம் மாதம் 25,000 முதல் 50,000 வரை ரூபாய். வெளிநாடுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து அதிக தேவை உள்ளது. பாடப்பிரிவு உள்ள கல்வி நிறுவனங்கள் டெல்லி எய்ம்ஸ், பெங்களூரு நிம்ஹான்ஸ் அல்லது வேலூரில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி சிஎம்சி. தகுதி: 12ஆம் வகுப்பில் 50 முதல் 60% வரை மதிப்பெண்கள் பிசிபி கொண்டு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இதற்கு சில கல்வி நிறுவனங்களில் நுழைவுத் தேர்வும் உண்டு. 2. மருத்துவ மரபியலில் இளங்கலை அறிவியல், பியூஎஸ்சி இன் மெடிக்கல் ஜெனடிக்ஸ் சோகஸ்மெலி. இந்த படிப்பு மரபணு கோளாறுகள், டிஎன்ஏ சோதனை மற்றும் மரபணு ஆலோசனை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இதன் பாடத்திட்டத்தில் மரபணு மாற்றங்கள், புற்றுநோய் மரபியல் மற்றும் அரிய நோய்கள் பற்றிய ஆய்வு அடங்கும்.